அவுதுபில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஸ்ராயேல் சந்ததியினரின் வீழ்ச்சி இவ்வாறு ஆரம்பமானது. அவர்களில் ஒருவர் தீனுக்கு மாற்றமாக நடப்பதை அடுத்தவர் பார்த்தால், நண்பரே, அல்லாஹ்வை பயந்து நீர் செய்வதை விட்டுவிடும், இது உமக்கு தகாது என்று கூறுவார். பிறகு மறுநாள் அவர் அதே பாவத்தை செய்வார். இப்போது இவர் அவரை தடுக்காமல் அவருடன் உண்பது குடிப்பது போன்றவற்றில் முன்பு போலவே சேர்ந்து இருப்பார். இந்த நிலை பரவலாக இருந்தபோது அல்லாஹ் அவர்களில் சிலருடைய உள்ளங்களை மற்றும் சிலருடைய உள்ளங்களுடன் கலந்துவிட்டான். அதாவது கெட்டவர்களின் உள்ளங்களைப் போலவே நல்லவர்களுடைய உள்ளங்களும் மாறிவிட்டன. இதற்கு பின் லுயி நல்லதீன கஃபரு என்று தொடங்கி ஃபாசிகூன் என்பது வரை உள்ள ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அதன் பொருள், இஸ்ராயேலின் மக்களிலிருந்து காஃபிராகிவிட்டவர்கள் தாவூதுடையவும் மரியமின் மகன் ஈசாவுடையவும் நாவினால் சபிக்கப்பட்டுள்ளனர். அது ஏனெனில் அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறியதனால் ஆகும். எதனை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வெறுக்கப்பட்ட செயலை விட்டும் ஒருவரை ஒருவர் விலக்கி கொள்ளாமலேயே அவர்கள் இருந்தனர். அவர்கள் செய்து கொண்டிருந்தது மிக கெட்டதாகும். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை விலக்கி கொண்டே இருங்கள், அநியாயக்காரர்களை அநியாயம் செய்வதை விட்டும் தடுத்து விடுங்கள், அவனுக்கு நேர்வழியின் பக்கம் அழைப்பு கொடுங்கள் என்பதாக வந்திருக்குது. இது மக்களை நம்ம எந்த அளவுக்கு தீனுடைய விஷயத்தை எடுத்து சொல்லணும், அந்த கெட்ட விஷயத்த மக்கள்கிட்டேருந்து விளக்கணும், நன்மை ஏவணுன்ற விஷயத்த நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மற்றொரு ஹதீஸில் வருது, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அநியாயம் செய்வதிலிருந்து அநியாயக்காரனை தடுக்காதவரை நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்து கூறினார்கள், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து வாருங்கள், அநியாயம் செய்வதை விட்டும் அநியாயக்காரனை தடுத்து நேர்வழியின் பக்கம் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் இஸ்ராயேல் இனத்தவர்களுக்கு ஏற்பட்டதை போன்ற சாபம் உங்கள் மீதும் ஏற்பட்டு அவர்களைப் போல் உங்களுடைய இதயங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்துவிடும். அதாவது கெட்டவர்களின் இதயங்களைப் போல நல்லவர்களின் இதயங்களும் மாறிவிடும். அந்த மக்கள் மீது சாபமிடப்பட்டதை சுட்டி காட்டவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள ஹதீஸில் குர்ஆன் ஹதீஸ் ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அவர்கள் மீது சாபம் உண்டானதற்கான காரணங்களில் ஒருவர் மற்றவரை தீமையிலிருந்து தடுக்காததும் ஒரு காரணமாகும். தற்காலத்தில் எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பதும் இடத்திற்கு தகுந்தபடி பேசுவதும் நல்ல பண்பாகவும் பரந்த மனப்பான்மையாகவும் கருதப்படுகிறது. இது முற்றிலும் தவறாகும். வேண்டுமானால் நன்மையை சொல்வதால் எந்த பயனும் ஏற்படாத இடத்தில் வாய்மூடி இருக்க சிறிது அனுமதி கிடைக்கிறது. அதற்காக தவறான காரியங்களுக்கெல்லாம் ஆமாம் போட வேண்டும், ஒத்துப்போக வேண்டும் என்பதில்லை. ஆனால் நாம் சொன்னால் திருந்தக்கூடியவர்களான நமது குழந்தைகள், நண்பர்கள், வேலைக்காரர்கள் மற்றும் நமக்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் ஆகியோரிடத்திலும் வாய்மூடி இருப்பது நல்ல பண்பு அன்று. இவ்வாறு இருப்பது மார்க்க சட்டப்படியும் உலக வழக்கிலும் குற்றமாகும். ஒரு மனிதர் தம் பக்கத்து வீட்டாருக்கு பிரியமானவராகவும் தம் சகோதரர்களுக்கு நல்லவராகவும் இருந்தால் பெரும்பாலும் அவர் நன்மையை ஏவாமலும் தீமையை தடுக்காமலும் இருந்திருப்பார் என்று சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். மறைவாக ஒரு பாவம் செய்யப்பட்டால் அதன் விளைவு அந்த பாவம் செய்தவரை மட்டும் சாரும். ஆனால் ஒரு பாவம் பகிரங்கமாக செய்யப்பட்டு தடுப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் அதை தடுக்காவிட்டால் அதன் விளைவு எல்லோருக்கும் உண்டாகும் என்று பல ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது.
இப்போது தன்னை பற்றி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். தினசரி நமக்கு முன்னால் தீனுக்கு மாற்றமான செயல்கள் எத்தனையோ நடைபெறுகின்றன. அதை தடுப்பதற்கு சக்தி இருந்தும் தடுக்கிறோமா? யாரையினும் அல்லாவின் நல்லடியார் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்தால் உதவியும் ஊக்கமும் அளிப்பதற்கு பதிலாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. அவர் குறுகிய புத்தியுடையவர் என்று தூற்றப்படுகிறது. இது பெரும் அநீதியாகும். அநியாயம் செய்தவர்கள் தாங்கள் எங்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை வெகு சீக்கிரத்தில் விளங்கிக் கொள்வார்கள். இது வந்து குர்ஆனுடைய ஆயத்து. தீனுடைய விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்கிறவங்களுக்கு நம்ம ஒத்தாசையாக இருக்கணும். எடுத்து சொல்கிறவங்கள நாம் தடுக்கக்கூடாது. நாம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். இருந்தோன்னு சொன்னால் நாம் தீனுக்கு உறுதுணையாக இருந்ததா அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கும் உதவி செய்வான். அந்த தீனுக்கு யார் யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கும் உதவி செய்வான். தீனுக்கு யார் யார் அந்த தாவத்தோடைய வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சு எல்லா மக்களுக்கும் நேர்வழியை கொடுப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நேர்வழியை கொடுத்து சொர்க்கத்துக்கு உரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. தீனுடைய விளக்கத்தை அதிகம் அதிகம் தந்து அதன்படி அமல் செய்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல கிருபை செய்தவர்கள் புரிவானாக. மேலும் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கி வைத்து நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் புரிந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று வாழக்கூடியவர்களாக, திருப்பொருத்தத்தை பெற்று வாழக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைத்து நம் அனைவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் புறா உலகத்திலும் தீனுடைய தாவத்துடைய வேலை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது உங்கள் தோழன் MH மாலிக் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும்.